ஜெபிக்கலாமா? அப்படி ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய பலன், எனக்கு பலனாக இருக்கிறீர். நீர் என்னுடைய அடைக்கலம், எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். நீர் எனக்கு துணையாயிருந்து நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் மனதார உம்மை துதிக்கிறேன், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிருக்கிறீர், அடைக்கலமாயிருக்கிறீர், பலனாயிருக்கிறீர். உம்முடைய பலன் அவள் மேலே இறங்கட்டும். நீர் அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணும். ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் வைக்கப்படட்டும். அந்த வல்லமை அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும், அந்த பலன் அவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். இந்த நாள் முதல் ஒரு அற்புதமான மாற்றத்தை அவர்கள் காணும்படி ஆண்டவரே, இவர்கள் மீதும் அந்த குடும்பத்தார் மீதும் உடைய வல்லமையின் பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். தகப்பனை, இப்பொழுதும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் இதற்கு தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு துணை நின்று நடத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பாடல் பாடி உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கிருபை தாரும். கர்த்தர், நீர் எனக்கு பலன், எனக்கு அடைக்கலம், எனக்கு கோட்டை என்று சொல்லி உம்மை துதித்து பாடி மகளை கிருபை தாரும். இதோ பயங்கள், பலவீனங்கள் எல்லாம் விலகிற்று. சத்துரு எங்களை தொட முடியாது, ஆபத்துகள் எங்களை தொட முடியாது, சத்துருடைய கிரியைகள் எங்கள் மேலே கை வைக்க முடியாது. எங்களுக்கு பலனும் துணையுமாய் இந்த நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.